கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன வருதுன்னா, வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன? ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல நல்லா தான் தட்டுங்களேன். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தானே மனசுக்குள்ள அடுத்து என்ன பண்ணுறது தெரியலையே. ஆமென். என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவரே. குட், நான் போனேன், பெற்றுக்கொண்டேன் அபிஷேகத்தை, நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டேன். குட், வாட்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்து நான் என்ன செய்யணும்? நான் என்ன செயல்படணும்? என்ன நோக்கத்தை என் மேல வச்சிருக்கிறீங்க? என்ன திட்டத்தை என் வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்க? வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஹல்லேலூயா. அநேகரோட இருதயத்தில் இருக்கிற இந்த கேள்விக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, நான் தோட்டத்துக்கு வரல, ஜெப தோட்டத்துக்கே வரல, வாட்ஸ் நெக்ஸ்ட்? என் வாழ்க்கையில் அடுத்து என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் கூட, இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்யணும்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் 14:21. யோவான் 14:21. ஜீசஸ். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். போதும். யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே. ஆமென் சொல்லலாம். ஆமென். ஸோ நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அநேக காரியத்தை. ஆமென் சொல்லலாமா? ஆமென். சில பேர் தரிசனங்களை பெற்றுக்கொண்டீங்க, சில பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க, சில பேர் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற நோக்கம் திட்டம் என்ன என்பதை பெற்றுக்கொண்டீங்க, வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டீங்க, பல கிருபைகளை பெற்றுக்கொண்டீங்க, நன்மைகளை பெற்றுக்கொண்டீங்க ஆண்டவர்கிட்டேருந்து. அப்போ அவர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றத்தையும் கை கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாவற்றையும் எங்க இருந்தா பெற்றுக்கொள்றோம்னா அவர்கிட்ட இருந்தா பெற்றுக்கொள்றோம். ஆமென். 1 யோவான் 3:22. 1 யோவான் 3:22. ஜீசஸ். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினா நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். யாரால பெற்றுக்கொள்றோம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாரால பெற்றுக்கொள்ளுகிறோம்? உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் அவராலே, இயேசுவாலே. சொல்லுங்க, இயேசுவாலே பெற்றுக்கொள்ளுகிறேன். சத்தமா சொல்லுங்க, இயேசுவாலே பெற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய கற்பனைகளை நீ கைக்கொண்டு, ஹல்லேலூயா, அவருக்கு பிரியமாய் நீ நடந்தனா. அநேகர் வாழ்க்கையில யாருக்கு பிரியமா நடக்கிறாங்கன்னா மனுஷனுக்கு பிரியமா தான் நடக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம பிரியமாக நடந்தால் போதும், அவங்களுக்கு பிரியமாக நடந்தால் போதும், இவங்களால தான் எனக்கு வாழ்க்கையில் சாதிக்கிறேன், இப்படிலாம் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு மனுஷனுக்கு பிரியமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் நோ யூஸ். ஆமென் சொல்லலாமா? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அவருக்கு பிரியமாய் அவருக்கு முன்னாடி நடக்கிறீங்க என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்பவுமே இவங்க பார்க்கல, அதனால இவங்களை பத்தி என்ன வேணா பின்னாடி பேசலாம்னு நினைக்கிறோம்ல, அது ஆண்டவர் சிரிப்பாரு. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு பிரியமா நடக்கிறது இல்லைங்க, கர்த்தருக்கு முன்னாடி பிரியமா நடக்க பழகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாருமே பார்க்குற மனுஷனை தான் நம்புறான், பார்க்காத கடவுளை நம்புறது இல்லை. ஆனா உங்களை என்னையும் கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸோ என்ன பெற்றுக்கொண்டேன், என்ன நான் ஆண்டவர் சமூகத்துலேருந்து நான் வாங்கிக்கிட்டேன். 5 நாள் அப்படியே ஆண்டவர் எங்களை எப்படி நடத்தினார். பெற்றுக்கொண்ட அந்த காரியம் அப்படியே பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே வந்த மாதிரி இருக்குல்ல. அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகம், பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகள். இன்றைக்கி சாட்சி சொன்னால் ஒரு நிமிஷம் சொல்லிட்டீங்க, ஆனால் அது பத்தாது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்தது ஒரு சர்மன் கூட ஒரு நாள் போல் சொல்லுவீங்க ஒரு ஆள் விட்டா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளோ காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். குட்டி பரலோகம் அது. ஆமென். அப்போ அவ்வளோ காரியத்தை பெற்றுக்கொண்ட நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா.
இன்னொரு ஒரு வசனம் மாத்திரம் படிச்சுட்டு 3 காரியத்தை 1 கொரிந்தியர் 11:23 இந்த லாஸ்ட் பார்ட்டு படிச்சிங்கன்னா போதும். 1 கொரிந்தியர் 11:23. கர்த்தராகிய இயேசு இல்லப்பா 1 கொரிந்தியர் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். போதும், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் போதும். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். எல்லா காரியமும் யார் தான் கொடுத்ததுன்னா அவர் தான் கொடுத்திருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியமும் கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆமென். ஆமென். சரி, பெற்றுக்கொண்டாச்சு, ரைட்டு. இனி என்ன செய்யணும்னா 3 காரியத்தை நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பர் 1, பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? என்ன பெற்றுக்கொண்டியோ அதை காத்துக்கொள். இட்ஸ் வேல்யூபிள். வெளியேற பெற்றது நீ பெற்றுக்கொண்ட விஷயம். இந்த உலகத்தின் இச்சைக்கெல்லாம் அது நிகராகாது. இந்த உலகத்தின் பாவத்தில் வர்ற ஒரு குட்டி சந்தோஷம் அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஆமென் சொல்லலாமா? இது வெறும் சிற்றின்பம், அது பேரின்பம். ஆமென். இது நம்மளை பாதாளத்துல கொண்டு போகும், அது பரலோகத்துல கொண்டு போகும். இதனால மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல, கெடுதி. உங்களையும் கெடுத்து மற்றவங்களையும் கெடுத்துக்கிறீங்க. ஆனா அந்த பேரின்பத்தினால அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை வச்சு ஆண்டவர் பயன்படுத்துவார். பாருங்க, அதுல கிடைக்கிற சந்தோஷம் மாதிரி உலகத்துல வேற எந்த சந்தோஷமே இல்லை. ஆமென். நினைக்கிறாங்க ஜனங்க கோடி கோடியா பணம் சம்பாரிச்சாதான் சந்தோஷம். அது பயம். ஏமா அதை தூக்கி ஏமா கொள்ளுவான், எதை தூக்கிட்டு போவான், திருடுவான் தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணக்காரங்களாம் நிம்மதியா ஜாலியா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாட் அட் ஆல். பயந்து பயந்து ஒருத்தனையும் நம்ப மாட்டான், வீட்டில் இருக்கிறவங்களையும் சந்தேகப்படுவான். எத்தனை கேள்விப்படுறோம், பணத்தினால அவங்க ஆளை கொண்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எத்தனையோ காரியம் அந்த பயத்திலே இருப்பாங்க. ஆனால் நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாய், நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்குறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துறார் கிருபையினால. சொல்லுங்க, அவர் கிருபையினால வண்டி ஓடுது. அவர் கிருபையினால. ஹல்லேலூயா. வாழ்க்கை என்ன வண்டி எப்படி ஓடுது? அவர் கிருபையினால வண்டி ஓடுது. ஆமென். இப்படி சொல்லி பழகுங்க. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். காத்துக்கொள். ஃபர்ஸ்ட் என்னது? காத்துக்கொள். எடுத்து வாசிப்போம் ஒரு வாசனம். 1 தீமோத்தேயு 5:22 நமக்கு தெரிந்த வசனம் தான். 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஆமேன். நம்ம காத்துக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:14 ஸோ சுத்தவானாக காத்துக்கொள். 2 தீமோத்தேயு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே, சரி, பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். காத்துக்கொள். அங்க இதுல வர்றது தப்பா. 2 தீமோத்தேயு 1:14. ஸோ பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உன்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்டதை எதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரோ, எதெல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ தேவ சமூகத்துல இருந்து, ஆண்டவர்கிட்ட இருந்து எதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ அது ஈஸியா தூசியா நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. சொல்லுவோம்ல, அது ஈஸி தூசி அப்படின்ற மாதிரி இல்லை, அதெல்லாம் விலையேற பெற்றது. ஆமென். ஹல்லேலூயா. சம்திங் ஸ்பெஷல். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்புகளும் ஒவ்வொரு காரியங்களும் இட்ஸ் ஸ்பெஷல். ஆமேன்னு சொல்லலாமா? விலையேற பெற்ற காரியம், அதை நீங்க ஈஸியா நினைச்சு துச்சமா நினைச்சிடாதீங்க. ஆமேன். அதை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பவுமே எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவர் மேலேயே பழிய போட்டுருவோம். என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் மேலே. எல்லாத்துக்கும் பழி எங்கே தான்? ஆண்டவர் மேலே தான். ஏன்னா அவர் வந்து நிற்க போகிறதில்ல, வந்து நின்றுட்டு நம்மள்கிட்ட சண்டை போட போகிறதில்ல நினச்சிட்டு எல்லா பழியும் எங்கே போட்டுருவோம்? ஆண்டவர் மேலேயே போட்டுருவோம். அதுவும் மிஞ்சி மற்ற பழியெல்லாம் மீதி இருக்கிற பழியெல்லாம் ஊழியக்காரன் மேலே போட்டுருணும். ஆமென். நான் மட்டும் சுத்தவான், ஆண்டவர் சரியில்லை, ஊழியக்காரன் சரியில்லை, நான் மட்டும் பர்ஃபெக்ட். அப்படிதான் அநேகருடைய மனப்பான்மை இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, எல்லாமே ஆண்டவர் செஞ்சால் அப்புறம் நம்ம எதுக்கு? நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும்.
ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். ஏன் ஆண்டவர் உங்களை படைச்சாரு, ஏன் ஆண்டவர் உருவாக்குனாரு பார்த்தோம். குயவன் கையில வச்சு உருவாக்குறாரு, சும்மாவா உருவாக்குறாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்து, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் வச்சு, ஒரு நோக்கத்தை வச்சு உருவாக்குறாரு. ஹல்லேலூயா. அப்ப உருவாக்கப்பட்டு வந்திருக்கிற நீங்க, பெற்றுக்கொண்டு வந்திருக்கிற நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அலட்சியமா இருக்கிறது இல்லைங்க, காத்து கொள்ளணும். ஆமென். ஆமென். பத்தலே. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. காத்து கொள்ளணும். இட்ஸ் நாட் so ஈஸி, இட்ஸ் நாட் வெரி சிம்பிள். அப்படியே விட்டுலாம் பார்த்துக்கலாம். இல்லை 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 இல்லை, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஜாக்கிரதைக்கு பக்கத்தில் ஒரு ஆ போட்டிங்கன்னா என்னது? அஜாக்கிரதை. ஹல்லேலூயா. ஹalleluya. ஜாக்கிரதையா இருக்கணுமே தவிரல அஜாக்கிரதையா. என்னங்க ஒரு குட்டி பாவம் தானே, இன்னைக்கு பண்ணிட்டா நாளைக்கு மன்னிப்பு கேட்டுடலாம் நினைச்சீங்கன்னா நீங்க ஜாக்கிரதையா இல்லை, அஜாக்கிரதையா இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? நல்லா கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் அப்படின்ற நிறைய பேர், நேற்று கூட மட்ட பேசிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம் அப்படின்னு சொன்னால். இப்போ இன்றைக்கி பிரதர் சாட்சி சொல்லும் போது அதான் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது ஆவிக்குரிய குணாதிசயம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். உடனே மாற்ற வேண்டியது நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்க பாவத்தை. ஆமென். பாவங்களை விட்டு விலக வேண்டியது நம்ம கடமை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யோசேப்பு சொல்லலையே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை விட்டு வந்துடுறேன்னு. யோசேப்பு சொன்னாரா? கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்ச நாள் ஆகும், உடனே எப்படி விட முடியும் அப்படின்னு நினச்சாரா? பிரதர் குடியை விட்டார். எப்படி விட்டார்? கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாரா? ஒரே நாள் முடிவெடுத்தாரா? சொல்லுங்க. ஒரே நாள். ஒரே நாள். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடலான்னா அது உங்களை விடாது. நீங்கள் விடலாம்னு நினச்சாலும் அது உங்களை விடாது. அதான் பாவம். சினிமா வேணான்னா வேணாம், பாட்டு வேணான்னா வேணாம், எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கணும். ஆமென். அதுதான் காத்துக்கொள்கிறது. ஆமென். பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறது. சுத்தமானாய் காத்துக்கொள்ளனா. நான் 100%ல 90% கரெக்டுங்க, 10% தானே. ஒரு விஷ பாட்டில் இருக்கு, முழு அப்படியே குடிச்சிட்டிங்க முழு பாட்டில், என்ன ஆகும்? சரி, அதே விஷ பாட்டில் முழுசாக குடிக்கல, கொஞ்சம் தான் குடிச்சிருக்கீங்க, அப்போவும் தாங்க செத்து போயிடுவீங்க. அப்போ நான் இவ்வளோ மாறிட்டேன், இன்னும் கொஞ்சம் மாறலன்றதுல கணக்கில். எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அந்த மிஸ்கன்செப்ஷன், எல்லாருக்கிட்டையும் இருக்கிற தவறான புரிதல். சொன்னா பார்த்தீங்களா சாட்சி, நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. சில தவறான புரிதல் நமக்கு இருக்குது பாருங்க, அதனால பிசாசு நம்மளை வச்சு விளையாடுது. ஹல்லேலூயா. அதனால உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. தெளிவாயிருங்க. பாவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது இல்ல, பாவத்துக்கு உடனே மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பாவத்தை விட்டு விலகிறது கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் செல்லாது. பாவத்தை விட்டு விலகிறது உடனே உடனே உடனே, ரைட் நவ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. 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 சட்டையை கூட பிடிச்சா விட்டுட்டு சட்டை போனா போதும்னு ஓடி போனா பாவத்தை விட்டு. ஆமென். ஹல்லேலூயா. நான் சின்ன வயசுலேருந்து ரட்சிப்பு வந்தது. ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் சினிமா பாட்டும் கேட்போம், ஏசப்பா பாட்டும் கேட்போம். இப்படி இருந்துச்சு. அப்போது காலேஜ்லாம் போனால் கொஞ்சம் ரொம்ப சினிமா பாட்டு அப்படி ஆயிடுச்சு. 3rd இயரில் ஒரு என்கவுண்டர் ஆண்டவர் பண்ணார். கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லணும். ஆமென். காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தான் முதல் நான் சினிமாவே பார்க்குறேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் சினிமா தேட்டர்லாம் கூப்பிட்டு போனதில்லை, பார்த்ததே இல்லை. சினிமா தேட்டர் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. காலேஜ் ஃபஸ்ட் இயர் போய் தான் ஃபஸ்ட்டு சினிமாவே பார்க்குறேன். இருட்டாக இருக்குது, என்ன இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சால் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தான். எல்லாம் சிரிப்பாங்க என் கூட, என்ன சினிமாவே போனதே இல்லையா? எங்கள் குடும்பத்தில் அப்படி கூப்பிட்டு போனதில்லை. அப்புறம் தான் பசங்கள்லாம் கூட பாடும்போது சினிமா பாட்டு கற்றுக்கிட்டு பாட ஆரம்பிச்சு 1 வருஷம் 2 வருஷம் பயங்கரமாக சினிமா பாட்டு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ரேடியோவில் கேட்டு பாடுவோம், ஆனால் தேட்டர்லலாம் பார்த்ததில்லை. ஆனால் ரொம்ப பார்த்து சினிமா பாடல் அப்படியே நிரம்பிச்சு. 3rd இயரில் கர்த்தர் என்னோட பேசினார். என்னோட ஒரு என்கவுண்டர் ஆச்சு. ஒரு ஆவியானவர் உணர்த்தினார், நீ போகிற பாதை சரியில்லை. இதுக்காக உன்னை அழைச்சேன், இதுக்காக உன்னை தெரிந்து கொண்டேன், இதுக்காக என்னோட அபிஷேகத்தை உன் மேலே ஊற்றுனேன். யூ நோ த ப்ரைஸ்.
அந்த அபிஷேகத்தோட விலை தெரியுமா? எல்லாரையும் விட்டுட்டு உன் குடும்பத்தில் ஒன்றை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, அது அபிஷேகத்தோட விலை தெரியுமா? அது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு வேதனையோடு சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம். அதை தான் எண்ணெயா உங்கள் தலையில் அபிஷேகத்தை ஊற்றி உங்களை அழைச்சி, அவருடைய அழைப்பு மாறாத அழைப்புனால அழைச்சி உங்களை இங்கே கொண்டு வந்து இருக்கிறாருனா, அழகா அந்த தம்பி அங்கே சாட்சி சொன்னான். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். ஆலயத்துக்கு வந்தால் ஆண்டவருடைய பாட்டு, வீட்டுக்கு போனால் ஹல்லேலூயா. அது பாவம்னு தெரிஞ்சுதுன்னா அதை விட்டு விலகி வாங்க. எந்த கெட்ட பழக்கமாக, அது இப்போ பிரதர் சொன்னார், சிகரெட்டாக இருக்கலாம், குடிப்பழக்கமாக இருக்கலாம், பாக்கா இருக்கலாம், பான் பழக்கமாக இருக்கலாம், எல்லாத்துலேருந்து விலகி வரணுன்றது தான் தேவனுடைய சித்தம். ஆமென். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ பரிசுத்தவானாய் சுத்தவானாய் காத்துக்கொள். சரி, வெளியில் வந்துட்டேன்னா திருப்பி அது உனக்குள்ளே வராமல் காத்துக்கொள்ளணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அந்த பக்கமாக போகாத, அப்படிப்பட்ட நண்பர்களோட சேராத. உனக்கு ஒரு விலையேற பெற்ற காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு சொல்லக்கூடாது. அண்ணன் சொன்னாங்களே, கூழுக்கும் மீசைக்கும். ஹல்லேலூயா. இப்படிதான் அநேகரோட வாழ்க்கை. இதுவும் வேணும். எதுக்கு ஆண்டவர் வேணும்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் ஆண்டவர். அட்டகாசம் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் எல்லா அட்டகாசம், எல்லா சேட்டையும், எல்லா வேலையும் இங்கே பண்ணிக்கிறது வீட்டில். இங்கே வந்து நல்ல பிள்ளை மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்கிறது. ரொம்ப நாள் கதை ஓடாது. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? காத்துக்கொள்ளுங்க. நான் கல்யாணம் ஆன புதுசில் என் ஹஸ்பண்ட் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏசப்பா பாட்டு போடுறார். ஸ்பீக்கர் சும்மா பெரிய ஸ்பீக்கர் இருக்கும் எங்கள் வீட்லேயே, இதை விட பெரிய ஸ்பீக்கரு. 2 ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று. சும்மா அதிரும். நம்ம வீட்டில் பாட்டு போட்டால் எல்லாருக்கும் கேட்கும். அந்த மாதிரி பாட்டு, ஏசப்பா பாட்டு சூப்பராக இருக்கும். நான் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் கிச்சனில். ஒரு கொஞ்சம் அந்த 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 சிடி தானே, சிடி இல்லைனா கேசட் அந்த காலத்தில். அது முடிஞ்சோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு சினிமா பாட்டு வரும். உடனே என் முகம் மாறும், அமைதியாகிடுவேன். இதை கொஞ்ச நாளாகவே என் ஹஸ்பண்ட் நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு, ஏன்னா அவர் வந்து சினிமா பாட்டு பைத்தியம். நான்லாம் வந்து காலேஜ் போய் தான் சினிமா போனேன் தெரியும். அதுவே அவங்கெல்லாம் வந்து எழுப்புறதே சினிமா பாட்டு தான் எழுப்போம். அந்த ரேடியோ அப்போல்லாம் அலாரமே சினிமா பாட்டு வச்சு எழுப்போம். நைட்டு தூங்கும் போது சினிமா பாட்டை போட்டு விட்டுட்டே தூங்கிடுவாங்களாம். அந்த பாட்டு ஆஃப் பண்ணவே கூடாதான், அது ஓடிக்கிட்டே இருக்கணுமா. இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. எனக்கு தெரியாது. நம்ம திருமணமாகி வந்துட்டோம். கல்யாணம் ஆகி வந்து இவர் பாட்டு பயங்கரமாக பாட்டு, செம பாட்டு. எனக்கு அதுலேருந்து விடுதலை வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் இவருக்கு என்ன செய்யலை, வரல. எனக்கு அந்த பாட்டை கேட்கவும் பிடிக்கலை. மோகம் மாறுது, பிடிக்கல. ஏன்னா அது அருவருப்புன்னு எனக்கு தோணுது. ஒரு காலத்தில் அது இன்பமாக இருந்துச்சு, ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்தது, ஒரு காலத்தில் எப்போ கேட்போன்னு வாஞ்சியாக இருந்தது. ஆனால் என்னைக்கு உண்மை தெரிஞ்சதோ, என்னைக்கு விட்டு விலகுனேனோ, வந்ததுக்கப்புறம் அது அசுத்தம்னு தெரிஞ்சிருச்சு, அது மோசம்னு தெரிஞ்சிருச்சு, அது அருவருப்புன்னு தெரிஞ்சிச்சு. அது காதில் கேட்டாலும் பிடிக்கல, காதை மூடிக்கிற ஒரு தன்மை நமக்குள்ளே வந்துருச்சு. ஹல்லேலூயா. இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ஒரு நாள் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ஆண்டவர் பாட்டு போட்டாங்க. நானும் ஜாலியாக நிறைய பாட்டு போடுவோம். அப்படியே ஒரு சீரீஸாக போடுவாங்க. ஜாலியாக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். இவர் ரொம்ப குட்டி பிள்ளை, போரூரில் முகலிவாக்கமாக அந்த சைடில் இருக்கும் வாடகை. அப்போது எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாற்றினார் ஆஸ் யூஷுவல் சினிமா பாட்டு மாற்றினார். எனக்கும் முகம் என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. அமைதியாக நான் பாட்டுக்கு என் வேலையை அமைதியாக செஞ்சிட்ருக்கேன். நேராக வந்தாங்க. செம்ம சண்டை அன்னைக்கு. என்ன அப்படி உனக்கு முகம் மாறுது, என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? ஊர் உலகத்தில் யாரும் சினிமா பாட்டு கேட்குறது இல்லையா? போய் பாரு, ஊழியக்காரவங்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. நீ மட்டும் என்னவோ பெரிய இது மாதிரி பண்ணுற. உலகத்தில் எல்லாரும் செய்யாத தப்பா? செம்ம சண்டை போட்டுட்டு போயாச்சு. நானும் பேசாமல் விட்டுட்டேன். அன்றைக்கெல்லாம் அழறேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா இவள் ரொம்ப குட்டி குழந்தை, இவளை எழுப்பி அப்புறம் அவளை கலப்பி எல்லாம் செய்யணும். அப்போ நான் இத்தனைக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கோம் சர்ச்சில். ஆமேன்னு சொல்லலாமா?
கேர்சல் எடுத்துகிட்டு இருக்கோம். 2 எஸ்எல் லீடர் ஆண்டர் வச்சுருக்காரு. 3 இடத்துல கேர்சல் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஏரியாவுக்கு போகணும். இங்கேருந்து போரூர்லேருந்து கோடம்பாக்கம் போகணும். 1 மைல் தூரம் நடக்கணும். பஸ் ஸ்டாண்டு வரணும்னா நல்ல ரோடெலாம் இருக்காது, குண்டு குழியுமா இருக்கும். இவளை தூக்கிக்கிட்டு, இவள் ரொம்ப குட்டி குழந்த, இவளை டயப்பர் பேக் எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு, அந்த மாதிரி ஒரு குழந்த நல்லா புசு புசுன்னு இருப்பாள், தூக்கவே முடியாது, தூக்கிட்டு நடக்கணும் அவ்வளோ தூரம். அது வேறு அதுக்குரிய எல்லாமே எடுத்துக்கிட்டு போவேன். ரொம்ப இதுவாக இருப்பாள், நல்லா சின்ன குழந்தையில அப்படி பயங்கரமாக ஃபாரின் பேபி மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். போகிற வரவங்க எல்லாம் கொஞ்சிட்டு போவாங்க, ஒருத்தர் விட மாட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது இன்னும் சிவப்பாக வருவேன் நான், போகிற வரவங்க எல்லாம் கிள்ளி விட்டுருவாங்க. அப்படி இருக்கும், தூக்கிக்கிட்டே நடப்பேன். அவ்வளோ தூரம் நடந்து பஸ்ஸில் ஏறி அங்கே போய் இது பண்ணுவேன். இவங்க அப்போ அவங்களுக்கு பாட்டு பாடவும் தெரியாது. என் ஹஸ்பண்ட் ஜெபிக்க மாட்டாங்க, பாட்டு பாட தெரியாது, வர்ஷிப்லாம் பண்ண தெரியாது. என் கூட வருவாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? என்னை கூப்பிட்டு வரத்துக்கு வருவாங்க. நான் போகும்போது போய்க்குவேன், வரும்போது பாப்பாவை என்னையும் கூப்பிட்டு வரத்துக்கு வருவாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு நாட்கள். ஒரு நாள் வந்துச்சு, அதே வீட்லேயே அன்னைக்கே ஒரே நாள். நான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். ஒரு அட்டை டப்பா எடுத்துகிட்டு வந்தார், ஒரு பெரிய பாக்ஸ், காட்டன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். அந்த வீட்டில் இருக்க சிடிஸ் எல்லாம் அதில் போட்டார், அடுக்குனார். சரி, நான் ஏதோ அடுக்கிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒன்றுமே அவர் என்கிட்ட ஒன்றும் பேசவும் இல்லை, நானும் எதுவும் கேட்கவும் இல்லை. ஒரு சிடியாக பயங்கரமாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருப்பாங்க. இளையராஜா கலெக்ஷனு, இந்த மாதிரி பல கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. சோக பாட்டு கலெக்ஷனு, ஜாலி பாட்டு கலெக்ஷனு, இப்படி பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அதை எல்லாத்தையும் அடுக்கிறாங்க. சிடி கேசட் ஒரு கார்டன் பாக்ஸ் ஃபுல்லாக பத்தாமல் ஓவர்ஃப்ளோ ஆகி பிதுங்கிட்டு நிற்கிது. அவ்வளோ இருக்குது. சரி, எடுத்து வச்சார். நான் இங்கே பாப்பாவை பார்த்துட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உள்ளே போயிட்டு வரேன், ஆளை காணோம், டப்பாவையும் காணோம். என்னடா அண்ணன். அப்புறம் வந்தாங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. மொதல் நாள் சண்டே, அடுத்த நாள் காலையில் ஏசப்பா பாட்டு போட்டார். சரி, இதை முடிச்சுட்டு சினிமா பாட்டு போடுவார் நான் எதிர்பார்த்தேன். சினிமா பாட்டு போடலை. சரி விட்டுட்டேன். சரி, ஏதோ டைம் ஆச்சு போல் அவர் போகிறாருன்னு போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து தான் இதெல்லாம் செய்கிறார். செஞ்சுட்டு கேட்குறேன், என்னாச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் கொண்டு குப்பை தொட்டியில் போட்டேன்னு சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி. அன்னைக்கு குப்பை தொட்டியில் போட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பாடுறதுக்கு கிருபையே கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாட்டு பாடவே தெரியாது. இப்போ பாட ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்புறம் வர்ஷிப் நடத்த உதவி ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாதது உங்ககிட்ட இருக்கும்போது உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். நான் கனவு கூட காணாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ விடுறீங்களோ சத்தமா சொல்லுங்க. எவ்வளோ விடுறேனோ சொல்லுங்க. எவ்வளோ விடுறேனோ நல்லா கை வச்சு எவ்வளோ விடுறேனோ சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எவ்வளோ விடுறேனோ சொல்லுங்க. உங்க சுயமா இருக்கலாம். என்ன நீங்கெல்லாம் கை கொண்டு வரலையா? நீங்கெல்லாம் கை கொண்டு வரலையா? சொல்லுங்க. விடுறேன் எவ்வளோ விடுறேனோ. இயேசுவின் நாமம் எவ்வளோ விடுறேனோ ஆண்டவர் என்ன பயன்படுத்துவார். ஆமென். தட்டி நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். இதுதாங்க காத்து கொள்றது. பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை, அபிஷேகத்தை, தேவன் நமக்கு கொடுத்ததை காத்து கொள்ளுகிற அந்த இருதயம் நமக்கு வேணும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வசிப்போமா? 14:12 வெளிப்படுத்துதல். காத்து கொள்ளுகிற பரிசுத்தவான்கள் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும், அவர் மேல இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். ஆமீன் சொல்லலாமா? நீங்க எல்லா காரியத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நிக்கும் போது இதுல விளங்கும் உங்களோட பரிசுத்தம் என்னன்றது. இதுல விளங்கும் நீங்க காத்து கொள்ளுகிறது என்னன்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியத்தை சொல்றேன். சில தெரியாத ஹிடன் சின்ஸ் இருக்கலாம் அவங்களுக்குள்ள. யாரையாவது இங்க கொடுத்து உயர்த்தி பாராட்டினா ஒரு பொறாமை வந்துடலாம். தவறு. ஆமென். ஆமென் சொல்லலாமா? அவங்கள மட்டும் சொல்றாங்களே, பொறாமையை பிசாசு கொண்டு வரும். அதை விட்டு விடுங்கள். ஆமென். அப்பதான் காத்துக்கொள்ள முடியும். தேவன் கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியும். தேவன் கொடுத்த எல்லா காரியங்களையும் காத்துக்கொள்ள முடியும். ஆமென். அப்பெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுவோம். எல்லாருக்கும் ஒரு பலூனை கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு பலூன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். குரூப்பாக விளையாடுற விளையாட்டு. பலூனை ஊத சொல்லுவோம். பலூனை ஊதி கட்டிடணும். கட்டிட்டு கையில் வச்சுக்கணும். 2 டீமாக பிரிச்சுட்டு இந்த டீம் அந்த டீமை பலூனை உடைக்கணும்.
இவங்க டீம் அந்த டீம் பலூனை உடைக்கணும். யாரும் உடைக்காமல் வச்சுக்கிறான்னு பார்க்கலான்னு. ஸோ நேச்சுரலி நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா மேலே நீட்டி பிடிச்சிக்கிட்டு எப்படியே காத்துக்குவாங்க, எப்படியே பார்த்துக்குவாங்க. மற்றவங்கெல்லாம் பலூன் எல்லாம் உடஞ்சிரும். கடைசியில் ஒருத்தரோட பலூன் மட்டும் நிற்கும். அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஆமென், வின்னர். இதான் கேம். அதோட பொருள் என்னன்னா, பலூன் இருக்குது, ஆனால் எதிராளி அதை உடைக்கிறதுக்கு அவ்வளோ பிரயாசப்படுவான். நீங்கள் எவ்வளோ தூரம் காத்துக்கொள்கிறீங்களோ. பலூனை வந்து எப்படிங்க காத்துக்க, ரொம்ப கஷ்டம் இல்லை. எங்கேயாவது போட்டு அமுத்தி வச்சா கூட அது என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். அப்படி தான் உங்கள் பரிசுத்தம். ஆமென். இதை நீங்க காத்துக்கொள்றதுக்கு பிரயாசப்படணும். ஆமென். இதை நீங்க காத்துக்கொள்றதற்கு நீங்க செயல்படணும். ஆமென். இதை காத்துக்கொள்றதற்கு நீங்க ஜெபம் பண்ணணும். இதை காத்துக்கொள்றதுக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும், ஒரு ஃபெலோஷிப் வேணும். ஆமென். நான் வீட்டிலே ஜெபம் பண்ணிக்கிறீங்க, எனக்கு சர்ச்செல்லாம் தேவையில்லை, நான் ஆண்டவர் நானும் நாங்கள் பெரிய ஆள் அப்படின்லாம் நினைக்க முடியாது. விழுந்து போயிடுவீங்க. ஆமென். காத்துக்கொள்றதுக்கு ஒரு ஃபெலோஷிப். ஆமென். ஹல்லேலூயா. இதில் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது செலவோ ஃபெலோஷிப்பில் எல்லாரும் ஒரு மனமாக இருப்பான். ஒருத்தர் 2 பேர் மட்டும் விரோதமாக இருப்பாங்க. பிரயோஜனம் இல்லை. ஒரு மனத்தில் தான் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது நம்ம வாட் நெக்ஸ்ட் செய்ய வேண்டிய 2வது காரியம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:6 செய்ய வேண்டிய 2வது காரியம். 1 தீமோத்தேயு 2:6. இது நிமித்தமாக 2 தீமோத்தேயு கரெக்ட். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நினைப்பூட்டுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? The second thing you have to do is அனல் மூட்டணும். சொல்லுங்க, அனல் மூட்டணும். நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். அனல் மூட்டணும். ஆமென். அனல் மூட்டணும். தீ எரியுது, அது அனலாவே இருந்தாதான் எரியும். அனல் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகிடும்? அவிஞ்சிரும். பிரியாணி செய்கிறவங்களாம் பிரியாணியில் என்ன பண்ணுவாங்க? அனல் எரியணுன்றதுக்காக என்ன செய்வாங்க? ஊதாங்கல் வச்சு ஊதுவாங்க. அந்த கறிக்கட்டையில் இருக்கிற அந்த அப்படியே படிஞ்சு போன அந்த ஆஷ் கலர்னு சொல்லுவாங்களா, அதான் ஆஷ் கலர் அப்படியே படிஞ்சிருக்கும். அது சாம்பல். அதை ஊத என்ன செய்யும்? அது போய் அப்படியே சவப்பா தகன்னு அப்படியே எரியும். ஆமென் சொல்லலாமா? இந்த ஊதாங்கோலால தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்ப, நல்ல அனல் மூட்டி எழும்ப பண்றதற்காக ஆண்டவர் என்ன ஊதாங்கோலா பயன்படுத்துறாரு. ஆனா நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா தான் அது செயல்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கணும்னா முதல்ல நீங்க ஆண்டவர் மேல ஒரு பயம் இருக்கணும். ஆமென். அப்புறம் ஊழியக்காரவங்க மேல ஒரு பயம் இருக்கணும், மரியாதை இருக்கணும். இல்லைன்னா உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கவே முடியாது. இயேசுவே வந்தாலும் வளர்க்க முடியாது. ஆமென். யூதாஸுக்கு இருந்தது, இயேசுவை போல பெரிய ஆளு யாருமே இல்லை. அப்ப கூட அவன் கெட்டு தான் போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா இனங்கிற இருதயம் அவனுக்கு இல்லை. ஆமென் சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக்கு. அனல் மூட்டி எழுப்பி விடு. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1-3. அப்போஸ்தலர் பவுல் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். இதை நம்ம பார்ப்போம், தியானி. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். மெலித்தான்ற ஒரு தீவுல போய் சேர்ந்தாங்க. அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, நல்ல அன்பு காமிச்சாங்க எங்களுக்கு. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும், மழை புயல் அப்படி அடிச்சு படகு உடஞ்சு படகு சேதமாகி பல நாட்களா அவங்க கடல்ல தத்தளிச்சு வந்து கரை சேர்றாங்க. தீவு ஒண்ணு, அது பேர் மெலித்தா. ஆமென். அந்த தீவுல அங்க இருக்கிற ஜனங்கள் அன்பா இவங்களை வரவேற்று, சொல்ல முடியாது சில தீவுல காட்டுவாசிங்க இருப்பாங்க, குத்தி கொன்றுவாங்க, எவனையும் உள்ள விடக்கூடாதுன்னு. ஆனா அந்த தீவார் அன்பா அவங்கள பாராட்டி உள்ள வச்சு தீ மூட்டுறாங்க, அனல் மூட்டுறாங்க. அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், இப்ப பாருங்க, அனல் மூட்டப்படுறது, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இன்னும் எரியறதுக்கு என்ன செய்யணும்னா விறகு போடணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, இன்னும் எரியறதுக்கு விறகு போடணும். என்ன போடணும்? விறகு போடணும். ஆமென்.
இப்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் எழும்புறதுக்கு என்ன செய்யணும்? அதான் விறகு என்னது? ஆத்துமாக்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஆத்துமாக்களை கூட்டணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஆத்துமாக்களை போடணுங்க. சொல்லுங்க, ஆத்துமாக்களை அள்ளி. ஒரு ஊழியக்காரனோட வேலை, தேவ பிள்ளையோட வேலை ஆத்துமாக்களை எடுத்து அங்கே கொண்டு போய் போடுறது, அனலில் போடுறது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்படின்னா என்ன? சபைக்குள்ளே கொண்டு வரணும். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லலாமா? ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வந்தீங்கனாலே நீங்கள் அனல் மூட்டுறீங்கன்னு அர்த்தம். நெருப்பு இன்னும் பத்திக்கிட்டு எரிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு கட்டை ஏறிறதுக்கும் 10 கட்டை ஏறிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ கட்டை இன்னும் 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 எலும்ப கட்டை இன்னும் பெருக 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 என்ன ஆகும்? மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாய், ஒரு தீயாய், ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அனல் மூட்டணும். ஆமே. அனல் மூட்டுகிற பவுல் அதை தான் செய்தார். கட்டை எடுத்து கொண்டு போய் போட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. அந்த கட்டைங்களை எல்லாம் நெருப்பில் இருக்கிற வரைக்கும் தான் அனல். நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 கட்டையில் தீ இருக்குது, மேலே மிரியாணி தேக்ஸா இருக்குது, நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டையை எடுத்து நம்ம தனியாக வச்சிட்டோம்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் எரியும், அப்புறம் என்ன செஞ்சிடும்? அவிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தீப்பொறி இருக்கும், உள்ளே இருக்கும். அப்புறம் அது என்ன ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் ஆக ஆக வெறும் கறிக்கட்டையாக மாறி போயிடும். அதால் தானாக எரிய முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களால் சொல்லுங்க, உங்களால் தானாக எரிய முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு அனல் மூட்ட ஆட்கள் தேவை. உங்க அனல் மூட்டுறதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஒவ்வொருவரையும். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். Glory. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா நல்லா நல்லா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் செய்யும் போதே என்ன மூடுச்சான்? அக்கினி மூடுச்சான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள நீங்க அந்த அக்கினியை அவித்திர கூடாதுன்னா, பெற்றுக்கொண்டதை காத்து கொண்டீங்கல்ல, காத்து கொண்டுட்டே வச்சுட்டா போதாது, அனல் மூட்டணும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். நல்லா அழகா அந்த தாளந்து வச்சு சொன்னாங்கல்ல. 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. 5 தாளந்து வச்சிருந்தவன் என்ன செஞ்சான்? அனல் மூட்டினான். ஆமென். புரியுதா? ஹல்லேலூயா. 2 தாளந்து உள்ளவன் என்ன செஞ்சான்? அனல் மூட்டினான். 1 தாளந்து உள்ளவன் போதச்சு காத்து கொண்டானா? காத்து கொள்ளலையா? காத்துக்கொள்ள காத்துக்கிட்டான். ஆனா என்ன பண்ணல? அனல் மூட்டல. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கரங்களை உயர்த்தி நல்லா தட்டி தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க காத்து கொள்ளுகிறது எவ்வளவு முக்கியமோ, அனல் மூட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லலாமா? எல்லாம் தெளிவா அந்த 1 தாளந்து வாங்கினவன் பாவம் பண்ணல, காத்து கொண்டான். ஆனா அனல் மூட்டாத பாவத்துக்காக அவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. அவன் காத்து கொண்டது உண்மை, அனல் மூட்டல, அதனால அவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சு. நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்டதை காத்து கொள்கிறது மாத்திரம் இல்லை, அனல் மூட்டி பெருக பண்ணுகிறது உங்க மேல விழுந்த கடமை. ஆமென். எல்லாம் ஆண்டவர் செய்வார்ல, நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும் கரெக்டா. ஆமென். அதுதான் அதுதான் ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்கறது தான். ஊழியக்காரன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும், ஊழியக்காரன் வந்து போய் புதைக்கிறதுக்கு ஜோம் பண்றதுக்கும், பர்த்டேனா ஆசீர்வதிக்கிறதுக்கும், ஃபங்க்ஷன்னா வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு இல்லை. ஆமென்.
ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் உடம்பு சரியாம இந்த வந்து பார்த்தீங்களா, என் வேற வேலை இல்லை ஊழியக்காரங்களுக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லை? உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் ஊழியக்காரன். ஆமென். திறப்பின் வாசல்ல நிக்கிறதுக்கு தான் ஊழியக்காரன். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்களை வழி நடத்துறதுக்கு தான் ஊழியக்காரன். ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. அப்ப இன்னைக்கு சிஸ்டர் கூட மனம் திரும்பி இனிமே டைமுக்கு கரெக்டா சர்ச்சுக்கு வந்துருவேன்னு சொன்னாங்க. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். இதை விட லேட்டாலாம் சபை வைக்க முடியாது. அதுலேயும் 1 மணி நேரம் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா ஆண்டவர் 1 மணி நேரம் காத்திருப்பார் அவங்களுக்காக. நோ, நமக்குள்ள காத்து கொண்டதை அனல் மூட்டுங்க. ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? அனல் மூட்டுங்க. ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஃபாதர் அழகா சொல்லுவார்ல, தீமோத்தேயுவே அனல் மூட்டி எரிய விடு. ஆமென். உனக்குள்ள இருக்கிறத நீ என்ன செய்து அனல் மூட்டி எரிய விடு. பாட்டு எடு. ஆமேன்னு சொல்லலாமா? இல்லை இப்போ இல்லை, கடைசியா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபாதர் பாட்டு இன்னொன்று இருக்கு. காத்துக்கொள் காத்துக்கொள், கரங்களை தட்டி. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். க்ளோரி. காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். இப்போது 3ஆம் வசனம் வாசிங்க. அப்போ அந்த கட்டையை எடுத்து போடுறாரு நெருப்புல. ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு. நல்லா கவனிங்க. கட்டையோட கட்டையா ஒன்று இருந்துச்சு. என்னது? சத்தமா சொல்லுங்களேன். பாம்பு. ஒரு பாம்பு கட்டை மாதிரியே இருக்கு. இப்போ இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்லாம் பார்க்குறோம். எல்லாம் இந்த வெயிலுக்கு அனலுக்கு தாங்காமல் என்ன செய்யுது, பாம்புக உள்ள எங்கே ஷேட் இருக்கோ ஒளிஞ்சுக்குது. ஷூக்குள்ளே இருக்குது பாம்பு. கப்பு கவுத்து வச்சுருந்தா அதுக்குள்ளே பாம்பு இருக்குது. வண்டி சீட்டுக்குள்ளே இருக்குது பாம்பு. ஸோ எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது ஏசிக்குள்ளேயா இப்படி அங்கங்கே பாம்பு. ஏசிக்குள்ளேயே போயிடுது. பாம்புக்கு தெரிஞ்சு ஏசி நல்லா ஜில்லுன்னு இருக்கணும், அதுக்குள்ளே போயிடுது போல. அப்படி எங்கேனாலும் பதுங்கிக்கிறது. ஸோ இந்த வெயில் காலத்தில் உதறிட்டு யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் மேட்டை கூட உதறிட்டு யூஸ் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ பாம்பு பாருங்கள், அது அந்த அனல் தாங்க முடியும். அப்படியே கட்டையோட கட்டையா அப்படியே ஊறி போய் குளிரில் அப்படியே ஜாலியாக இருக்கு. ஆனால் பவுலுக்கு தெரில இது பாம்புன்னு. இதுவும் விசுவாசின்னு சொல்லி அள்ளி கொண்டு போய் நெருப்பில் போடுறாரு. அவர் செஞ்சது தப்பா கரெக்டா? அந்த கட்டை நெருப்பில் போனாதான் அனல் மூட்டப்படும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் சமூகத்தில் வந்தாதான் அனல் மூட்டப்படுவீர்கள். அப்படி கட்டையை அள்ளி போடுறாரு, நன்மை செய்கிறாரு. ஆனால் அதில் இருந்த பாம்பு ஒன்று அவர் கையே என்ன செஞ்சிச்சு, கவ்விருச்சு. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம நன்மை தான் செய்வோம். நம்மக்கிட்ட அந்த நன்மையை பெற்றுக்கிட்டே நமக்கு செய்வாங்க பாருங்க தீமை, பின்னாடி பேசுவாங்க பாருங்க, அப்பப்பா பாம்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் ஒன்றும் பண்ணல, ஆடி உதறி விட்டு போயிட்டே இருந்துட்டேன். ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? கரங்களை தட்டி நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? யார் என்ன பேசுனா என்னங்க, யார் என்ன பல்லு போட்டு சொன்னா என்ன, நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கோம், செய்ய போகிறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். பேசுகிறவங்க பேசட்டும், கடிக்கிறவங்க கடிக்கட்டும், உதறி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? அந்த அந்த பாம்பு அந்த அனல் தாங்காம கடிச்சது. ஆனா ஒரு சேதமும் பவுலுக்கு வராம கர்த்தர் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை விஷ பாம்பு நம்மளை கடிக்கணும்னு எத்தனை வந்து பேசினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மேலே ஊத்தப்பட்ட அபிஷேகம் அப்படிப்பட்டது. நம்ம தலையில் கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. யாரும் எதுவும் சாதிக்கவே முடியாது, எதுவும் பேசி ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா இது கர்த்தர் செய்த காரியம். ஆமென். ஏன்னா நான் காத்து கொண்டு இருக்கிறோம், நம்ம அனல் மூட்டுறோம், நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறதுனால எந்த விரியன் பாம்பும் நம்மளை சேதப்படுத்த மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ அது கடிச்சிருமோ, இது கடிச்சிருமோ, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ. யார் என்ன சொன்னா என்னங்க, தைரியம் இருக்கணும், ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 24 அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 24:32 நல்லா தெரிஞ்ச வசனம் நமக்கு. அப்பொழுது அவர்கள்
ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வழியிலே இயேசு கிறிஸ்து நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இருதயம் கொழுந்து விட்டு எரியணும்னு தேவன் விரும்புகிறாரு. அனல் மூட்டு நீ காத்து கொண்டது போதும், நீ இன்னும் எழுப்பு, இன்னும் அதை அனல் மூட்டு, அது எரியணும். ஆமென் சொல்லலாமா? ஏன்னா அப்படியே தேவ சமூகத்தில் போனேன்னா எனக்கு ரொம்ப வருஷமாகவே உள்ள ஒரு தள்ளலை போட்டிருக்காரு ஆவியானவர். இங்கே சாதாரணமாக தான் இருக்கும். சில நேரம் அந்த அக்கினி போவோம், வெளியிலலாம் ஊழியத்தில் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபயர் தான், எனக்கு பேரே ஃபயர் தான். ஆமென் சொல்லலாம். தீப்பொறி தான், தீப்பொறி தீபான்னு தான் சொல்கிறது. ஏன்னா பார்க்க அப்படி இல்லை, என்னோட குணாதிசயம் அப்படி இல்லை. ரொம்ப சாஃப்ட்டுனா, ரொம்ப சைலண்ட்னா, ஒருத்தட்டையும் பேச மாட்டேன், பேசினாலும் சத்தம் வராது, கண்ணை பார்த்து பேச மாட்டேன், குனிஞ்சத்தால நிமிர மாட்டேன். இதெல்லாம் ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அப்படியே மாற்றி ஹல்லேலூயா ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கே ஆச்சரியம். ஒன்று தெரியும், ஊற்றப்பட்ட எண்ணெய். ஹல்லேலூயா. என் மேலே ஊற்றப்பட்ட எண்ணெய் என்னை எப்படிலாம் மாற்றிருக்குன்னா உங்களை மாற்றாதான். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்களை மாற்றும். விசுவாசிக்கிறவங்க நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அனல் மூட்டி எழும்பணும். தோட்டத்தில் போய் உட்கார்ந்து 2ஆவது நாள் கொழுந்து விட்டு எரியுது. அப்புறம் தான் கடைசி நாள் தான் அவங்க நெருப்பத்தி. ஆனால் முதல் செஷனே உள்ள அப்படி தகன்னு எரியுது. ஹல்லேலூயா. நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அந்த காலத்துலலாம் ட்ரெயின் எப்படி போகும்னா நெருப்பில் தான் போகும். ஒரு இன்ஜின், பூகின்னு சொல்லுவாங்க. இன்ஜின் நம்ம இந்த ரயில் மியூசியமில் போய் பார்த்தோமே, அந்த இன்ஜின் என்ன பண்ணும், எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு இதில் நல்ல சிம்னி மேலே போகும், அங்கே கீழே தீ எரியும். அங்கே இன்னொரு இடத்துல கறி கொட்டி வச்சுருப்பாங்க, நிலக்கரி கோல், அதை கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு எடுக்கிறது, அந்த கறி வச்சு எடுத்து அள்ளி அப்படி கொட்டுவாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். அதை கொட்டும் போது அப்படியே இன்னும் நெருப்பு பயங்கரமாக எரிஞ்சு அந்த புகை மேலே போய் அந்த ட்ரெயினையே தள்ளிட்டு எடுத்துகிட்டு போகும். மேலே புகை போயிட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ட்ராவல் பண்ணி இதே ஜெபத்தோட்டம், இதே காளையார் கோயில், நாங்கள் தேவகோட்டையில் இறங்குவோம், இதே ட்ரெயின். அப்போல்லாம் இந்த ட்ரெயின் தான் நான் சொல்கிறேன், இந்த நெருப்பு வச்சு ஓடுற ட்ரெயின் தான், இன்ஜின்லாம் அந்த மாதிரி. அங்கே போயிட்டு இறங்கினா கையெல்லாம் கறியாக இருக்கும். நைட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்னா போய் நம்ம உடனே குளிக்கணும். ஃபுல்லாக முகம்லாம் கறி படிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த கோல் ஃபுல்லாகவே அந்த புகையை ஃபுல்லாகவே போயிட்டே இருக்குல்ல. அதில் அந்த நெருப்பு பார்த்தது என் கண்ணிலே அப்படியே இருக்குது. அந்த கோலை கொட்டணும்னு அது அப்படி ஜுவாலிச்சு எரியுது பார்த்தீங்களா, ஜுவாலிச்சு வர அக்கினி. அந்த மாதிரி என் இருதயம் ஆண்டவர் சமூகத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறத நான் உணர முடியும். ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு புரியாது, ஏன் இவ்வளோ அக்கினி என் இருதயத்தில் போட்டிருக்கீங்க, ஏன் இவ்வளோ தழல் எரியுது உள்ள அப்படின்னா, உங்களை மாதிரி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவதற்காக தான் உள்ள போட்ட அக்கினி. சாதாரணது இல்லைங்க, அது அனல் மூட்டி எழும்பிக்கிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை பரப்பிக்கிட்டே இருக்கும். ஆமென். தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்த தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. மூன்றாவது காரியம் நீங்க செய்ய வேண்டியது எழுப்பணும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம், என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். 2வது அனல் மூட்டணும். 3வது எழுப்பணும். ஆமென். முதல்ல எழும்பணும். நல்லா செய்யுங்க. எலும்பு சொல்லுங்க. எலும்பு நம்ம எழும்பணும். அப்புறம் எழுப்பு, மற்றவர்களை எழுப்பணும். அப்பதான் என்ன வரும்னா எழுப்புதல். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. ஆமென். எழும்பு சொல்லுங்க. எழும்பு, எழுப்பு, எழுப்புதல் சொல்லுங்க. எழும்பு, எழுப்பு, எழுப்புதல். ஆமே. நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீங்க எழும்பாம எழுப்புதல் தேசத்துல வராது. நீங்க மற்றவர்களை எழுப்பாம எழுப்புதல் தேசத்துல வராது. தனியா ஒண்டியா இருக்கிறவனுக்கு சொல்லுங்க ஐயோன்னு இருக்குங்க. சேர்ந்து எழும்புறதுக்கு ரெடி ஆகணும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நான் எழும்பலனா மற்றவர்களை என்ன செய்ய முடியாது? எழுப்ப முடியாது. தேவ திட்டம் என்ன? நீ எழும்பணும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க எழும்பணும். நல்லா அப்படி குலுக்கி சொல்லுங்க. சும்மா மெதுவாலாம் குதலாம் அப்படி குலுக்கி
அப்படியே உலுக்கி நீங்கள் எழுமணும். அப்படியே உட்காந்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இடிச்சு வச்ச அப்படியே ஒரு கடப்பாறை மாதிரி உட்காந்துடக்கூடாது. ஆமே, எழும்பணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ, அங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிறாங்க, பாடுறாங்க, எவ்வளோ டான்ஸு குதிக்குது எல்லாம். சிலது என்ன பண்ணாலும் செவிட்டு விரியின விட அதிகமாக அப்படி அப்படி கட்டிக்கிட்டு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சமாவது அசையணுங்க. ஆமென். ஆமென். அசைஞ்சாதான் மாற்றம் வரும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எழும்பணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 5:14. ஜீசஸ். 5:14 எபேசியர். ஆதலால் எபிஷியன்ஸ். தூங்குகிற நீ விழித்து, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எப்போ பிரகாசிப்பார்? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரகாசிப்ப, பிரகாசிப்ப. பியூலாக்கு திருப்பி திருப்பி அந்த வார்த்தை. ஆமென் சொல்லலாமா? ஆமென். கையில் வைக்கும் போது என் பெரிய சந்தோஷம் என்னன்னா, என் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேட்டீங்களோ அது அங்கே வந்தது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செஷனும் இதை கேட்பாங்க. இதுவா உனக்கு இப்படி நடக்கும். அன்னைக்கு கூட அம்மா என்ன ஒன்றுமே சொல்லி, அண்ணாக்கு வந்து எல்லா எவ்ரிடே பராக்கிரமசாலியன் வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒன்றுமே வரலமா. கேட்டல, இதோ வந்துடும் பாரு இப்போ அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு செஷன்லையும் கர்த்தர் கிருபையாய் ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரகாசிக்கிறது சந்தோஷம். பிரகாசிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவருக்காக, இயேசுக்காக நான் பிரகாசி. நல்லா நல்லா நீங்க இப்படி உயர்த்தினா அவ்வளவுதான் பிரகாசிப்பீங்க. நல்லா 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 ஒரு கையை உயர்த்தினீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன ஒரு கை, 2 கை கொடுத்துருக்கிறார்ல, ஒன்று 1+1 கொடுத்துருக்கிறார்ல. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரகாசிக்கணுன்றது எல்லாருக்கும் ஆசைதான். எப்போ பிரகாசிப்பீங்கன்னா, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது சரியான ஆவிக்குரிய அர்த்தங்க. தூங்குகிற நீ. ஒரு 4 பேர் மறிச்சிட்டாங்க, போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சடலம் போட்டிருக்காங்க, 4 பேர் மறிச்சு இப்படி போட்டிருக்காங்க. ஒரு ஆள் நடுவில் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஏதாவது வித்தியாசம் தெரியும்? தெரியாது, வித்தியாசமே தெரியாது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. இந்த மன்னிச்சிருங்க, அந்த ஃப்ளட் சுனாமி வந்துச்சுல, நீங்கள்லாம் பிறந்த போது வந்துச்சுல சுனாமி. சுனாமி பேட்ச் யாரெல்லாம் கை தூக்குங்க? கொரோனா பேட்சும் நீங்கள் தான். சுனாமி பேட்ச் பாரு, எத்தனை பேரை வச்சுருக்கேன் பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுனாமி வருஷத்தில் பிறந்தாங்க பாருங்க. அவங்க தான் 10th படிக்கும் போது கொரோனா வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. சரி, அந்த சுனாமி வந்தப்போ எல்லாரையும் அள்ளி அள்ளி எடுத்துகிட்டு போனாங்க லாரியில். அப்போ பார்த்தா அங்கே தூங்கிக்கிட்டு இருந்தவங்களையும் சேர்த்து என்ன செஞ்சாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர், 1-2 சம்பவம் இல்லை. அப்புறம் வேனில் பொணத்தோட ஒருத்தர் எந்திரிச்சு லுங்கி கட்டிக்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரா, பொணத்தோடு இருக்காராம். தட்டுன்னு தட்டி, எப்பா நான் உயிரோட தான் இருக்கேன். அப்புறம் எழுப்பி கொண்டு வந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரில யார் தூங்குறா, யார் மறிச்சு போயிருக்கான்னு தெரில. இப்படி தான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு, ஊழிய அழைப்பு, ஊழிய வரங்கள்லாம் பெற்றுட்டு உலகத்தோட ஒத்து வாழ்ந்தீங்கன்னா இன்னும் தூக்கத்துலேருந்து நீங்கள் எழுந்திருக்கல. ஆவிக்குரிய தூக்கத்துலேருந்து எழுந்துருங்க. ஆமென். உலகம் 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 அநேகருக்கு. உலகத்திலே வாழ்ந்து நீ 1000 வருஷம் வாழ போறியா? இல்லை, ஆண்டவரோட தான் யுக யுகமாக வாழ போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். ஒருத்தர் அங்கே வந்து கேள்வி கேட்டார், அழியாதது எது ஒரு மனுஷனுக்குன்னு கேட்டார். அழியாத சொத்து. அழியாத சொத்து எது? நமக்குள்ள இருக்கிற ஆத்மா தான். ஆமென். மக கரெக்டாக சொல்லிட்டா, ஆத்மா டக்குன்னு சொல்லிட்டா அவன். அதுதான் உண்மை. ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். ஏன்னா அது அழியாது. ஒன்று பரலோகத்தில் இருக்கும், இல்லைன்னா நரகத்தில் இருக்கும். ஆமென். அழியாது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். மனுஷனா நீங்க பிறந்துட்டீங்கன்னா, நீங்க பூனையா பிறக்கல, நாயா பிறக்கல, கரடியா பிறக்கல, மனுஷனா பிறந்திருக்கிறீங்களா, அழியவே மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹalleluya. நீங்க அழிய மாட்டீங்க. choose the best one. ஆமென். இந்த உலகத்தோட தூங்கிக்கிட்டு இருக்காதீங்க. ஆவிக்குரிய தூக்கம் எதுக்கு? தூங்கி 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 ஆவிக்குரிய தூக்கம் வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். ஹalleluya. ஹalleluya. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது தென் சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது ஆமென் சொல்லலாமா? நீ அங்க தூங்கிக்கிட்டு இங்க வந்து ஹalleluyaனா நடக்காது. ஆமென் சொல்லலாமா? அங்க நல்லா தூங்கிக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றமே வராம இங்க வந்து குதியாட்டம் போட்டாலும் ஒன்றும் நடக்காது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. come on get up, wake up. ஆமென் சொல்லலாமா? நல்ல 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நீங்க எழும்பினாதான் மற்றவர்களை எழுப்ப முடியும். ஆமென். நீ எழும்பு, பின்னாடி சகோதரனை ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படு, பின்பு ஆயத்தப்படுத்து. ஆமென். நம்ம எழும்பி மற்றவங்களை எழுப்புனா எழுப்புதல் சமீபம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுப்புதலுக்காக தான் ஆண்டவர் உங்களை முன் குறிச்சிருக்கிறார். எழுப்புதலுக்காக தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த எழுப்புதலை பார்க்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவருக்காக எழும்ப ரெடியா? ஹalleluya. தீமோத்தேயுவே, நீ அனல் மூட்டி எழும்பு. ஆமென். எப்படி எழும்பணும்னா ஏசாயா படிக்க வேணாம். ஏசாயா 40:31 சொல்லப்பட்டிருக்கு, கழுகுகளை போல சட்டைகளை விரித்து உயரே எழும்புவார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கழுகு தான் எல்லா பறவையோட மேல பறக்கிற கழுகு. எத்தனை பேர் நான் கழுகு போல எழும்புவேன்றவங்க எழும்பி நிப்போமா? எழும்புங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கம் முடிஞ்சது, எழும்புங்க. ஆமென். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்காக எழும்ப போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் தகப்பன். என்னெல்லாம் 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். காத்துக்கொள், அப்புறம் அனல் மூட்டி எழும்பு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் காத்துக்கொள், அனல் மூட்டு, எழும்பு. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நன்றி 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 அப்பா. கோடி ஸ்தோத்திரங்கள் நம்முடைய சமூகத்துல சன்னிதானத்துல ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? பெற்றுக்கொண்ட நாங்கள் ஊழிய வரங்களை பெற்றுக்கொண்டிருக்கீங்க, அழைப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கீங்க, பரிசுத்த காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. மிகப்பெரிய, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறது இல்லை, பரலோகத்தில் இருந்து வருகிற அற்புதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. பெற்றுக்கொண்ட நீ காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட நீ அனல் மூட்டு. காத்து கொண்டு புதைச்சு வச்சிடாத. கர்த்தர் கொடுத்த தாளந்த அவருக்காக பயன்படுத்து. அனல் மூட்டு. அனல் மூட்டினா மட்டும் போதும், அதை எழும்ப பண்ணு. நீ எழும்ப 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 அநேகர் எழுப்புவ. அநேகருக்கு ஆசீர்வாதமா ஒன்ன வைக்கிறதுக்காக தான் God has chosen you. ஏதோ தனிமரமா இருக்கல்ல, தனிமரம் தோப்பாகாதுங்க. தனிமரமா நிக்க வைக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொள்ளல. உங்க மூலியமா ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் சொல்லுங்க, ஆண்டவரே சும்மா நான் கை வீசிட்டு பரலோகத்துக்கு வரக்கூடாதுப்பா. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கூட்டிக்கிட்டு வரணும். நரகத்துல இருக்கிறவங்களை தூக்கி எடுத்துக்கிட்டு வரணும். அழிவுல போறவங்களை பிடிச்சு எடுத்துக்கிட்டு வரணும். பிசாசு கிட்ட அடிமையா இருக்கிறவங்களை, உலகத்துல அடிமையா இருக்கிறவங்களை தூக்கிக்கிட்டு வருகிற அந்த கிருபையை தருவீராக, தருவீராகப்பா. நன்றி ஆவியானவரே, மக்கு நன்றி 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 அப்பா. கோடி ஸ்தோத்திரங்களை சன்னிதானத்துல ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எழும்பு எழுப்பு எழுப்புதல். ஆமென். நீ எழும்பினால், மற்றவர்களை எழுப்பினால் எழுப்புதல் சமீபம். எழுப்புதல் சமீபம். உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. தட்டி எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. அனல் மூட்டி எரிய வீடு. நல்ல உற்சாகமா உற்சாகமா அயல் மொழிகள் தினம் பேசு. Thank you Holy Spirit. கை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமா 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 glory. அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. நல்லா எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை glory. வரோம் தேவ வரோம். இறைவன் கொடை தேவ வரோம்.